நீங்கள் ஹெர்பாலைஃப் நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸ் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும், எந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும், எது எடுத்தால் நம்மளுடைய வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணும், எதில் கேலரிஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு ஃபாஸ்டான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஹெர்பாலைஃப் நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸ் கூடவே இப்போ நான் சொல்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை உங்கள் டயட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வெஜிடபிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரைக்காய். ஸோ இந்த சுரைக்காயை நீங்கள் டெய்லி பேசிஸில் உங்களுடைய உணவில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பொரியல் மாதிரி எடுத்தாலும் சரி, இல்லை சாம்பார் கூட போட்டு நீங்கள் எடுத்தாலும் சரி, இல்லை தனியாக நீங்கள் ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணி எடுத்தாலும் சரி, இந்த சுரைக்காய் வந்துட்டு உங்களுடைய வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். செகண்ட் வெஜிடபிள் பார்த்தீங்கன்னா வெள்ளை பூசணி, மூணாவது பீர்க்கங்காய் எடுத்துக்கோங்க, நாலாவது சௌச்சவ் எடுத்துக்கோங்க, அஞ்சாவது புடலங்காய் எடுத்துக்கோங்க. ஸோ இதிலெல்லாம் வந்து நீர் சத்து அதிகமாக இருக்குது. இதை நீங்கள் தினசரி உணவில் எடுக்கும் பொழுது உங்களுடைய வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஸோ முக்கியமான காய்கறிகள் இதுதான். நீங்கள் வெயிட் லாஸ்க்கு எடுக்கிற மாதிரியாக இருந்தால் நீங்கள் க்ரீன் கலரில் இருக்க வெஜிடபிள்ஸ் வந்து எல்லாமே எடுத்துக்கலாம். இதுவே நீங்கள் பீட்ரூட் எடுக்கிறீங்க, கேரட் எடுக்கிறீங்க அப்படின்னா அளவை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அது உங்களுடைய வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணாது. நெக்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் வந்து என்னென்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம். இந்த கொய்யாப்பழத்தை நீங்கள் பசிக்கும் போது நீங்கள் காலையில் ஷேக் எடுத்துக்குவீங்க, மதியம் சாப்பிட்றீங்க இல்லையா, அப்போ இடைப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு பசி எடுக்கும் பொழுது இந்த கொய்யாப்பழத்தை நீங்கள் சாப்பிடலாம். ரெண்டாவது பழம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள். இந்த ஆப்பிளை நீங்கள் முழுசாக 1 2 அப்படின்னு சாப்பிட வேண்டாம். நீங்கள் அரை ஆப்பிள் மட்டும் சாப்பிட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா மார்னிங் ஷேக்கில் கூட அந்த அரை ஆப்பிளை கட் பண்ணி நீங்கள் ஷேக்காக ரெடி பண்ணியும் எடுத்துக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா மாதுளம் பழம் எடுத்துக்கோங்க. மாதுளம் பழமும் வந்துட்டு அதிகமாக சாப்பிடக்கூடாது, கம்மியாக தான் சாப்பிடணும். நெக்ஸ்ட் நாலாவது பார்த்தீங்கன்னா அவகேடோ ஃப்ரூட் எடுத்துக்கலாம். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா கிவி ஃப்ரூட் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் மற்ற ஃப்ரூட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஓவர் ஸ்வீட்டான ஃப்ரூட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. எக்ஸாம்பிள் வந்துட்டு ரொம்ப இனிப்பான சப்போட்டா பழம் எடுக்கிறது, பலாப்பழம் எடுக்கிறது, வாழைப்பழம் எடுக்கிறது, மாம்பழம் எடுக்கிறது, இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு லைட்டான ஸ்வீட் உள்ள ஃப்ரூட்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். நாங்கள் ஹெர்பாலைஃப் ப்ராடக்ட்ஸ் மூலயமா நிறைய பேருக்கு டெய்லி டயட் பிளான் கொடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கும் எங்களுடைய ஹெல்ப் அண்ட் கைடன்ஸ் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.